செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தற்போது செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது பேசிய அவர், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக எந்த தடையையும் உச்சநீதிமன்றம் விதிக்கவில்லை என்ற ஒரு முக்கிய பதிவினை செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் புகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு இந்த முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம் வணக்கம். தற்போது செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிற நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தற்போது மீண்டும் அமைச்சராக தடையில்லை என்ற ஒரு முக்கிய பதிவினை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். தற்போது செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிற நிலையில் அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பதிவு பண்ணலாம். வரவேற்கிறோம், மனமாற வரவேற்கிறோம். இது எப்போவே கிடைத்திருக்க வேண்டிய பிணை ஜாமீன் தாமதமாகத்தான் கிடைத்திருக்கிறது. சில நேரங்களில் நீதி தாமதம் தான் கிடைக்கிறது. இந்த அடிப்படையில் அவரை எதற்காக கைது செய்தார்கள், எந்த விசாரணையின் அடிப்படையில் கைது செய்தார்கள் என்று தெரியவில்லை. ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு அமைச்சரை கைது செய்து துன்புறுத்தி அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி பிரச்சனையை கொடுத்து இப்பொழுது அவர் பிணையில் வந்திருக்கிறார். இதை வரவேற்கவும். ஏதாவது குற்றங்கள் நடந்தால் எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் என்று சொல்லுவார்கள். அது போன்றதை தவிர கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் கைது செய்து வருடக்கணக்கில் சிறையில் அடைப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் இந்த சட்டத்தை எல்லாம் தனக்காக பயன்படுத்தி கொண்டு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு தொடர்ந்து பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று அவருக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருப்பதை மனமாற வரவேற்கிறோம். அவருக்கு தண்டனை பெற்றிருக்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது, குற்றம் இழைத்திருந்தால். ஆனால் பழிவாங்கும் நோக்கத்தோடு ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் அடைத்திருப்பது இது எந்த விதத்தில் சரி என்று தெரியவில்லை. இது யாருக்கு எதிரான நடவடிக்கை? இந்தியர்களுக்கு எதிரான நடவடிக்கை. ஒரு சிட்டிசனும் பிரஜைக்கும், இந்திய பிரஜைகளுக்கு எல்லா உரிமைகளும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் சிறைபிடித்து உள்ளே தள்ளுவேன், அடைப்பேன் என்று சொல்லுவது இதையோ ஞாபகப்படுத்துகிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் ஜனநாயக அடிப்படையில் ஒரு குற்றம் செய்தால் கைது செய்யலாம், தவறு கிடையாது. விசாரணை முடிந்த பிறகு 30 நாளோ 60 நாளோ அவருக்கு பிணை கொடுக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை பெற்று தரலாம். ஆனால் இப்படிப்பட்ட கைதுகளை எல்லாம் இனிவரும் காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்றுதான் காங்கிரசுடைய பார்வை. அவரை மனமாற வரவேற்கிறோம். நீதி தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி.